அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பொதுவாக சித்திரை மாதம் என்பது மேஷ மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதிலே 12 சூரியர்களில் முதல் சூரியனாக ஆதித்ய சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷராசி மண்டலத்திலே பிரவேசிக்க செய்யும்போது சித்திரை மாத பிறப்பாகப்பட்டது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் போது உஷ்ணத்தின் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம், அதிலே கிழமை ஞாயிறு, மாதம் சித்திரை. செவ்வாய் மாதத்திலே வரக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரம் அது ஞாயிற்றுக்கிழமையிலே சம்பவிக்கும் போது, இந்த நாளிலே நான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதீத உஷ்ணங்கள், மக்கள் யாரும் ரொம்ப வெளியே நடமாடாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. அக்னி நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய வெப்பமண்டலம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் வெளியே பிரயாணங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நாளிலே வழிபாடு செய்யக்கூடிய தேவதை என்ன, செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இந்த அவிட்ட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சம்பவிப்பது. அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம், போர்க்கடவுளுடைய நட்சத்திரம் செவ்வாய். எதிரிகளினுடைய பெரிய பராக்கிரமத்தை எளிமையாக வெல்லக்கூடிய நட்சத்திரங்களிலே மிக அற்புதமான நட்சத்திரம் அவிட்டம். இது கும்பராசி மண்டலத்திலே சம்பவிக்கக்கூடிய நட்சத்திரம். சனியின் வீட்டிலே அமையப்பெற்ற செவ்வாய். ஆகையால் அறிவு, ஞானம், நிதானமாக சிந்தித்து யோசிக்கக்கூடிய சாதுரியமான குணங்கள் எல்லாம் தரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்திலே அமையப்படுகின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நாளிலே வியாபார சத்துருக்கள், வியாபார ரீதியாக தொழில் சத்துருக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து வேலர்ச்சனை செய்து வரும்போது வியாபார சத்துருக்கள் விலகி வியாபாரம் நல்ல முறையிலே வெற்றிகரமாக நடைபெறும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த கடன்கள் வசூலாகும். அதே போல லாபங்கள் வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், சிலருக்கு மஞ்சாகாமரை போன்றவற்றை நோய்கள் வரத்திற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் சம்பவிக்கிறார். எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் தனவரவுகள் இருக்கலாம். சில நேரங்களிலே முன் ஆலோசனையின்றி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதனாகப்படுகின்ற சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து அதோடு இல்லாமல் நல்ல பலனையும் தந்து வருகிறார். இந்த நாளிலே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமையப்படுகின்றார். எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். அதே போல லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த இடங்களிலே வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் கடன் வரவுகள் நல்லபடியாக வந்து சேரும். வீண் விரயங்கள் இருக்காது. அதே போல நிலம் சார்ந்த விஷயங்கள் செய்வர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், ரியல் எஸ்டேட், லேண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், ஆதாயங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் வந்து சேர்கிறது. உங்கள் ராசிநாதனாகப்படுகின்ற புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்படுகிறார். சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பு, அதே போல சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தயக்கங்கள், தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் உங்களது குழப்பமான மனநிலையால் சிலரால் பயப்படக்கூடிய ஒரு நிலை. எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே முக்கிய விஷயங்களுக்கு சிலரிடம் ஆலோசனை பெற்று செய்வது மிக சிறப்பாக அமையும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரனாகப்பட்டவர் 9ஆம் இடத்திலே அமையப்பெற்று உங்கள் ராசி வலுப்பெறுவதுடன் இல்லாமல் ராசி மண்டலத்தின் குரு பகவானுடைய வருகையும் பல்வேறு விதமான லாபங்களும் இருந்தாலும் சிலருக்கு திருமண பந்தங்கள் ஏற்படும். அதே போல காதல் திருமணம் கைகூடும்.
தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வலுப்பெறும். சிலருக்கு கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் வரலாம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு இருந்தாலும் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசிநாதன் அமையப்பெற்று சுக்கிரனோடு இறைகின்றார். போதிய பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே அஷ்டம சனியினுடைய பிரச்சனைகளும் இருந்து வரும். எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு வரும்ன்ற மாதிரி அஷ்டம சனியுடைய பாதிப்பு ஒரு பக்கம், சுக்கிரனுடைய லாபம், இது ரெண்டும் சமமாக நடந்துட்டு இருக்கும். வரவுக்கேற்ற செலவு, செலவுக்கேற்ற வரவுன்ற மாதிரி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருப்பது உங்களுக்கு ஒரு மனக்கவலை தந்தாலும் சேமிப்பு எதுவும் சரியான முறையிலே சேகரிப்பது மிகவும் சிறப்பாக அமைப்பிருக்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு முன்னேற்ற பாதைக்கான எல்லா வழிகளும் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து குரு பகவான் ராசியினுடைய 9ஆம் இடத்திலே இருப்பதும் சில நேரங்களிலே தொழில் ஸ்தான இடங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் சிலருக்கு சில தயக்கங்கள், அதே போல் உடல்நிலை மாற்றங்கள், திடீர்னு ஒல்லியாக இருக்கவங்க குண்டாவாங்க, குண்டாகிறவங்க ஒல்லியாகிற மாதிரி ஒரு ஃபீலிங், உடலுடைய பருமன் அதிகரிக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு மனக்கவலை மனக்குழப்பங்களாக அமையும். டயட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதே போல் உணவு சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் சாப்பிடாதீங்க. உங்கள் உடம்புக்கு எது செரிமான பிரச்சனை தராதோ அந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் பணவரவுகள் இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே போய் அமர்கின்றார். சிலருக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம். அதே போல் வீண் வம்பு வழக்குகள், எதிர்பார்த்த இடத்தில் பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலை வந்து சேரும். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் பிறரோடு கும்பலாக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் வம்பு வழக்குகளே மாற்றிக்கொள்ளாதீர்கள். அது உங்களது பிற்கால வாழ்க்கையை பாதிப்படையும். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்படுகின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் தயக்கங்கள் இருந்தாலும் உடல்நிலை பாதிப்புகள், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே போல் கால் வலி, உங்கள் கண்களால் பார்க்க முடியாத இடத்திலே பிரச்சனை, முதுகு வலி கால் வலி அந்த மாதிரிலாம் வரும். இரவு நேரத்தில் தூக்கத்தை பாதிக்கும். உடம்பு அசதியாக இருக்கும். அதே போல் டயர்ட்னஸ்ஸாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. தொழிலில் முன்னேற்றங்களுடைய விஷயங்கள் சற்று கம்மியாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல கை கூடும். அதே போல் முயற்சிக்கான எல்லா விஷயங்களும் ஆதாயங்களும் கண்கூடான விஷயங்கள் நடைபெறும். சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே மந்த குணங்கள், அதிகப்படியான தூரங்கள் பிரயாணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நீண்ட நெடுந்தூர பிரயாணங்கள், நல்ல தொழிலுக்கான முன்னேற்றங்கள் இருந்தாலும் சிலருக்கு தீராத கடன் பிரச்சனைகள், அதே போல் மனக்குழப்பங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே நல்ல வெற்றிகள், முன்னேற்ற பாதையிலே சில குழப்பத்தனமான இருந்தாலும் 3லே சனி பகவான் இருக்கின்றார். ராசிநாதனே 3லே அமையப்பெறுவது மிகவும் சிறப்பு. ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுவது மிக மிக சிறப்பு. 2ஆம் இடத்திலே சந்திரனும், அதே போல் 3லே ராசிநாதனாகிய சனி பகவான் மீன வீட்டிலே அமையப்பெறுவது மிக மிக சிறப்பான விஷயங்கள், முன்னேற்றம். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் காதலும் மலரும். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையின்மை தன்மை மாறி 3ஆம் இடம் வலுப்பெறுவதால் அதே போல நல்ல விதமான குழந்தை புத்திர சந்தான பாக்கியங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயத்தை தரும். வெற்றிகரமான வாழ்க்கை, அதே போல் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு பிறரை நாடாமல் உங்கள் சொந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபாடு செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். சிலருக்கு இரவு நேரங்களிலே தூக்கங்கள் பாதிக்கப்படுகிறது. அதே போல் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, பொதுவான அநேக பொது காரியங்களுக்கும் உங்களது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீங்கள் சற்று கவனமாக வையுங்கள். அதே போல் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீண் பழிகள் வீண் அலைச்சல்கள் வந்து சேரலாம். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயம் தரும். அதே போல் சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம். ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுவதால்
அதே போல சனியோடு சேர்ந்து அமைப்பெறுவதால் சில நேரங்களிலே மந்தத்தனமான குணங்கள், அதே போல சாயங்கால வேளையிலே கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமா தெரியும். உங்களால உடல் சோர்வு அதிகரிக்கும். ஏன்னா, சனி பகவானுடைய 7.5 சனி பாதிப்பு மத்திய காலத்திலே இருப்பது. ஜென்ம சனி நடைபெறுவது சில நேரங்களிலே உங்களுக்கு தெளிவான குழப்பத்தை தரக்கூடும். உடல் பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது போல உடல் பயிற்சியை சரியான முறையிலே செய்யும் பொழுது யோகாசனங்கள்லாம் செய்து வர்றது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.